பேஜெண்ட் இதை தான் நாங்க இந்த இடத்துல நாங்க செயல்படுத்துறோம். பேஜெண்ட்னு என்னன்னா, இது நாள் வரைக்கும் மற்ற எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து ஒரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய அழகிகள் வந்திருக்காங்க, ஆண் அழகன்கள் வந்திருக்காங்க. ஆனா கோயம்புத்தூர்ல அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுல அழகிகள் அது மட்டும் இல்லாம ஆண் அழகன்களை தேர்வு பண்றோம். இது எப்படி தேர்வு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கேட்டகரி மூலமா பிரிக்கிறோம். ஒன்னு டேலண்ட் ரவுண்ட், இன்னொன்னு ஃபிட்னஸ் ரவுண்ட், இன்னொன்னு கேஷுவல் அப்படிங்கறது அவங்களுடைய யூனிஃபார்மா ஒரு ட்ரெஸ் போட்டு வாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ட்ரெடிஷனல் ரவுண்ட், அதுக்கப்புறமா அவங்களோட வெஸ்டர்ன் ரவுண்ட். இதன் மூலமா தான் நாங்க அதை வந்து சார்ட் அவுட் பண்றோம். கோயம்புத்தூர்ல நான் மாடலிங் ஸ்டார்ட் பண்ண சமயத்துல அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லை. அதாவது வரவேற்பு இல்ல, பெரிய லெவல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தது. பட் ஆனா இப்போ காலங்கள் மாற மாற வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மாடலிங் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட லைஃப்ல அவங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கறத இதுல அவங்களால கத்துக்க முடியும்.